ஷர்மினிமா ஸ்டார்ட் பண்ணலாம்ல, ஆரம்பிக்கலாம்ல. சார் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பு வணக்கம். நான் மதியழகன் கோவிந்தசாமி. இன்றைய கவி மூன்றில் வந்து நம்ம வந்து ஒரு ஹைக்கூ கவிதை நூல் வந்து நம்ம வந்து கலந்துரையாடல் செய்ய போகிறோம். நம்ம வந்து சற்று முன் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி தான், கலந்துரையாடல் என்பது வந்து நம்ம புலனத்தில் இப்போ இங்கே நம்ம சந்திக்கிற அனைவரும் வந்து சேர்ந்து கருத்து பரிமாற்றம். எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எங்க மெருகேறலாம், அது பொருள் வந்து நீங்க உங்க பார்வையில் வந்து இந்த கவிதை வந்து என்ன பொருள் படுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலந்து பேசலாம். கவிதை திறனாய்வுன்றது வந்து வேற ஒரு பக்கம், சரிங்களா? ஆக இன்னைக்கு நம்ம வந்து இப்போ என் கையில இருக்கிறதா இந்த புத்தகம் வந்து ஹைக்கூ கவிதைகள் நிகழும் நிகழ்விலிருந்து நிகழும் நிகழ்விலிருந்து கவிஞர் காந்தி முருகன் வந்து இந்த ஹைக்கூ கவிதைகளுக்கு சொந்தக்காரரு. இந்த புத்தகம் வந்து 2024 கடந்த ஆண்டு வந்து புதுச்சேரியில் நடைபெற்ற உலக துளிப்பா ஹைக்கூ மாநாட்டில் வெளியிடப்பட்ட நூல். உலக துளிப்பானா ஹைக்கூன்னு நினைக்கிறேன். இந்த ஹைக்கூன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க கூட ஆமாம் இல்லை இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல முடிஞ்சிடும். இப்ப காதல் சொல்ல போக்குள்ள கவிதைகளோ பெரிய பெரிய விஷயங்களோ இல்லை, கண் பார்வை ஒன்று போதும், சின்னதா ஒரு புன்னகை போதும், அந்த கவிதை அங்க காதல் அங்கே துளிர்க்கும். அது போலதான் இந்த ஹைக்கூ என்னன்னா, சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வரிகள்ல வந்து பெரிய பெரிய உலக தத்துவங்கள், பெரிய பெரிய சிந்தனைகள், பெரிய பெரிய புரட்சிகள், பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான சக்தி வந்து இந்த ஹைக்கூ கவிதைகளுக்கு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹைக்கூ வந்து ஆரம்ப காலம் எங்க வந்ததுன்னு சொல்லி பார்த்தோமா, எனக்கு தெரிஞ்சு தவறா இருந்தா நீங்க திருத்தலாம். ஜப்பான் நாட்டிலேருந்து அந்த இலக்கியத்திலேருந்து வந்ததாக நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஆக இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஒவ்வொரு ஆளும் நான் இந்த பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன், சரிங்களா? நீங்க வாசிக்கலாம், உங்க கருத்தை சொல்லலாம். எது சிறந்தது, எப்படி இருக்கு, உங்க பார்வையை வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், சரிங்களா? இறுதியாக காந்தி முருகன், கவிஞர் காந்தி முருகன் வந்து அவங்க வந்து அவங்களோட கருத்து நம்ம கேட்கலாம். நடுவில் காந்தி முருகன் நிச்சயமா தேவைப்பட்டால் கண்டிப்பா உங்க கருத்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஆக முதல் ஹைக்கூ நம்ம பார்ப்போம் இப்ப. ஓகே, ஸ்லைட், ஃபர்ஸ்ட் ஸ்லைட். சரி, இந்த ஹைக்கூ நீங்க பாத்தீங்களா? எல்லாத்துலயும் டிக் பண்ணியிருப்போம், கொமெண்ட்லாம் எழுதி வச்சிருப்பேன், போட்டு. இது எனக்கு சொந்தமான புத்தகமே. புத்தகத்துல வந்து நான் வந்து எனக்கு புரிஞ்சது எல்லாம் அங்கே நான் கொமெண்ட் போட்டு வச்சிருப்பேன் ஒன்றும். ஆக அதெல்லாம் வந்து அழிக்க நேரம் இல்லாமல் இருக்கு, மன்னிச்சிருங்க. அது வந்து அது இன்னும் ஏன்னா அந்த மார்க்ஸை விட அந்த கவிதை இன்னும் அழகா இருக்கா, அதனால அது அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இலையின் மரணம் இறுதி சடங்கில் காற்று. இலையின் மரணம் இறுதி சடங்கில் காற்று. யாராவது இது உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்ல முடியுமா? இலையின் மரணம், இலை வந்து உதிர்ந்து விட்டது, மரணம்னா உதிர்ந்து விட்டது, இறுதி சடங்கில் காற்று. நீங்க வந்து மைக் வந்து ஆன் பண்ணிட்டு நீங்க உங்க கருத்தை சொல்லலாம், அல்லது நான் கூட உங்களை அழைக்கலாம். எனக்கு நீங்க யாருன்னு அவ்வளவா தெரியல, நீங்க நீங்க முயற்சி செய்யலாம். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இந்த ஹைக்கூ வந்து உங்களுக்கு புலப்படுது, பொருள் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்கன்ட்டு, சரிங்களா? திவ்யா இருந்தாங்க, திவ்யா காணோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான். ஷர்மினி, நம்ம மாடரேட்டரே முதல்ல அழைப்போமே, அவங்க தான் எனக்கு கொஞ்சம் பழக்கம் நினைக்கிறேன். ஏன் அந்த தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் ஆரம்பிக்கலாமே. ஓகே ஷர்மினி. ஷர்மினி இருக்கீங்களா? சரி, தமிழ் அமுதன், அழகான பேரு, தமிழ் அமுதன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. அங்க பாருங்க, இளையின் மரணம் இறுதி சடங்கில் காற்று. அங்க கவிஞர் வந்து இப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டாங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பொருள் படுதியா? உங்களுக்கு இந்த 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 ஹைக்கூ வந்து என்ன உங்களுக்கு அர்த்தத்தை கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த இப்ப ஒரு மரம் காஞ்சி வந்து அந்த இலைகள்லாம், அந்த பட்டு போன இலைகள்லாம் வந்து கொட்டுது. அப்போ அந்த அனுதாபத்தை தெரிவிக்கும் வகையில வந்து அந்த காற்று வந்துட்டு அந்த காத்து அந்த இலைகள் எல்லாம் வந்து அடிச்சிட்டு போகுது. அப்போ அந்த ஒரு மரம் வாடி போறதுக்கு, அந்த ஒரு மரம் வந்து வாடி போயிருக்கு. எதனால வாடி போச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த மரம் வந்து வாடி போச்சு. அதுக்கு வந்து அனுதாபம் செலுத்தும் வகையில இந்த இயற்கை வந்துட்டு தழுவிட்டு போற மாதிரி
சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. நல்ல நல்ல முயற்சி தான். ஏன்னா ஏன்னா இப்படிதான் ஒவ்வொரு ஹைக்கூக்குள்ளும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு பார்வை கொஞ்சம் மாற்றமா இருக்கக்குள்ள, அது வந்து இறுதியா ஒரு 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 விஷயத்த கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு கேட்க. ஓகே, நம்ம இன்னொரு ஏன்னா நம்ம ஒவ்வொரு கவிதைக்கு நான் 2 நிமிடங்கள் ஒதுக்கி வச்சிருக்கேன். நம்ம பார்ப்போம். கார்த்திகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இன்னைக்கு தான் நான் அவங்கள பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். புதியவங்களா தெரியல எனக்கு. கார்த்திகா? வணக்கம். வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்களுக்கு இது இந்த இந்த ஹைக்கூ படிக்க உங்களுக்கு யாராச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களாம்மா? ஆ, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பொழுது ஒரு உடல்னு மரணித்து விட்டதுனா கூட, அதுக்கு இறுதி சடங்குனா வந்து, அந்த உடலுக்குன்னு நெறைய செய்வாங்க. அது வந்து ஒருத்தர் வந்து தொடுவாங்க. நெறைய வந்து சடங்குகள்லாம் வந்து செய்வாங்க. அப்படி அந்த மரத்திலிருந்து கீழ விழுற அந்த இலைய வந்துட்டு, யாரும் வந்து போயிட்டு தொடுறது கிடையாது, அந்த காற்ற தவிர. அப்ப அந்த இலைக்கு வந்து அந்த இறுதி சடங்கு வந்து அந்த காற்று தான் செய்யுது, அப்படிங்கிறத தான் நான் இது மூலமா உணர்றேன். ஓகே. நல்லது, நல்லது. சரி, இப்ப எனது பார்வை, நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, ஓகே, எல்லாம் தமிழ் அமுதுன்னு சொன்ன மாரி, கார்த்திகா சொன்ன மாரி எல்லாம் அங்க தான் வருது விஷயம். இலையின் மரணம் வந்து எப்படி நிகழுது? அது வந்து இந்த காய்ந்தோனயே, அந்த காற்று தான் வந்து அது வந்து உதிர்க்க வைக்க உதவி செய்யுது. காற்று வந்து சரிங்களா? ஆக இந்த இயற்கைன்றது காற்று வந்து ஓகே, ஒண்ணு இதுல நான் எப்படி பார்க்கிறேன்னா, அது அனைத்து விஷயங்களையும் காற்று. இப்ப நம்ம கூட கொஞ்ச நேரம் மூச்சு அடைச்சு நிக்கும்னு சொல்லுவோமே, முடியாது நம்மனால. சரிங்களா? காற்று தான் ஓகே, இந்த இறுதி இந்த காற்று தான் ஆரம்பிப்பதும், காற்று தான் இந்த காற்றடிச்சு இலை உதிருது, காய்ந்து உதிருது. அது வந்து கடந்து கொண்டு போகுது. கடந்து கொண்டு போய் ஓகே, அது அந்த இலை உருண்டி ஒரு இடத்துல சேரும். ஓகே, அப்புறம் கொஞ்சம் அது வந்து திரும்பவும் வந்து ஒரு இறுதி சடங்கு முடிச்சோனே, அது திரும்ப வந்து ஒரு எருவாகும். ஓகே. ஸோ இந்த காற்று வந்து நகர்த்தி கொண்டு போகுது. இயற்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகுது. அதாவது இப்படிதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த காற்று போல ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் ஒரு மனிதரோ, இல்ல ஒரு 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 பெற்றோர்களோ, யார வேணா நம்ம சொல்லிக்கலாம். நம்ம கூட இருப்பாங்க. நம்ம கூடயே ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிறவங்க இருப்பாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு இருப்பாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, நம்மளோட தோல்விகளுக்கும், வீழ்ச்சிகளுக்கும் இருப்பாங்க. நம்ம சரியா அது போணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இலையின் மரணம் இறுதிச் சடங்கில் காற்று. இறுதிச் சடங்குன்றது மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதுதான். அது வந்து பாருங்க இயற்கைக்கும் கவிஞர் புகுத்திருக்காங்கன்னா, அங்க ரொம்ப அழகா அழகா தெரியுது. ஆக பிறகு கவிஞர் வந்து இத பத்தி திரும்பவும் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, அடுத்து அடுத்து ஹைக்கூ. ஆ இத வந்து யார வாசிக்க சொல்லலாம்? பிரியதர்ஷினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. பிரியதர்ஷினி வாசிக்கிறீங்களாம்மா? பிரியதர்ஷினின்னு இருக்கீங்க. அல்லது தர்ஷினி தேவின்னு ஒருத்தங்க இருக்கீங்க. அம்மா நீங்க வாசிக்கலாம் நினைக்கிறேம்மா. இத இந்த இந்த ஹைக்கூவ வாசிக்கிறீங்களா உங்க குரல்ல? சரி. சரி. சூடான தேநீர். ஓகேயா? சூடான சார் வணக்கம் சார். சாரி சார் லைன்ல. சரி, சரி. ஆமா. அத வாசிக்கிறீங்களாம்மா? அந்த ஹைக்கூ வாசிக்கிறீங்களா நமக்காக? சரிங்க சார். சூடான தேநீர் உரையாடலின் முடிவில் தற்கொலை. ஓகே. திரும்ப ஹைக்கூனா நம்ம திரும்ப 2 தடவ வாசிச்சா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். 2வது தடவை வாசிங்க. சூடான தேநீர் உரையாடலின் முடிவில் தற்கொலை. சூடான தேநீர் உரையாடலின் முடிவில் தற்கொலை. என்ன புரியுதுன்னு ஓகே, எனக்கு இத படிச்சோனே கொஞ்சம் நகைச்சுவை அங்க பாருங்க ஹான்னு போட்டிருந்தேன் நான் இது. எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் அதுல ஆழமான ஒரு கருத்தும் இருக்குன்னு நான் நம்புறேன் நானு. சரி, சூடான தேநீர் இருக்கு. அங்க உரையாடல் நடக்குது. முடிவில் தற்கொலை. சரி, இது உரையாடல் யாருக்கும் நிகழ்ந்தது. இப்படி கூட நம்ம பார்க்கலாம். அங்க வந்து சூடான தேநீருக்கும் ஈக்குமா அல்லது அங்க மனிதர்களுக்கா? ஓகே, இந்த தற்கொலை பண்ண காரணம் என்னது? இப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு வரியிலையும் 3 சிந்தனைகள அவங்க கவிஞர் புகுத்தியிருக்காங்க சொல்லி நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம வந்து இங்க யார்ட்ட நம்ம ஒண்ணும் பேசல. யோகாம்பிகைட்ட ஒண்ணும் பேசல. யோகாம்பிகை உங்களுக்கு இதோட நம்ம இந்த ஹைக்கூவோட பொருள் உங்களுக்கு எப்படிம்மா? நீங்க உங்க பார்வையில எப்படி பார்க்குறீங்க? சொல்ல முடியுமா? யோகாம்பிகை இளமுருகன்.
யோகாம்பிகை இல்லைன்னு நினைக்கிறேன். தர்ஷினி தேவி முன்பு அழைச்சிருந்தோம். அம்மா உங்களுக்கு விளங்குதாம்மா தர்ஷினி தேவி? அல்லது தமிழ் அமுதன், கார்த்திகா, நீங்களும் உங்க பொருள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க பார்வை நீங்க சொல்லலாம். சார் நான் 2-3 தடவை படிச்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்குமே புரியல. ஓகே சரி. ஓகே கார்த்திகா நீங்கம்மா? எனக்கு என்ன புரியுதுன்னா சார், தேநீர் வந்து எப்பொழுதும் அந்த கடைக்கு வந்து பேசுவோம், தனியா வந்து குடிக்கிறத விட நண்பர்களோட போயிட்டு நிறைய பேர் குடிப்பாங்க இல்லையா? ஓகே. அப்படி குடிக்கும் போது பல கதைகள் இருக்கும் பேசுறதுக்கு. வரும்போது தேநீர் வந்து சூடா வரும். ஆனா பேசி பேசி அந்த தேநீர் வந்து முழுமையா முடிக்கிறதுக்கு வந்து நேரமாகும், இல்ல மறந்துடுவாங்க. இறுதியா பார்க்கும்போது அதுல வந்து அவங்க பேசி நேரம் போனதுல அவங்க ஒரு ஈ வந்து அந்த தேநீருக்குள்ள வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே வேற யாராவது? நன்றிம்மா. நன்றிம்மா. வேற யாராவது? ஒருவேளை அந்த உரையாடல் வந்து அவ்வளவு நீளமானது, அந்த ஈ வந்து விழுந்து இதாகிற வரைக்கும் அவ்வளவு நீளமான ஒரு அந்த ஸ்பீல் த டீன்னுவாங்கல்ல, அந்த இருக்குமோ அப்படின்னு சந்தேகம். ஓகே நல்லது. நல்ல நல்ல கருத்துக்கள் தான். இது என்னது பார்வை எப்படி இருக்குன்னா வந்து, இது வந்து ஒரு 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 விஷயத்தை அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னு நான் பார்க்குறேன்னா வந்து, சூடான தேநீர் வந்து சுட சுட இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு ஒரு சீனி இனிப்பு தன்மை இருக்கும். வந்து இனிப்பு தன்மையை நோக்கி போகக்கூடியது. சரிங்களா? ஆக என்னது பார்வை இது வந்து எப்படின்னு தெரியல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஈயும் அந்த சூடான தேநீரும் இது அவங்களுக்கான ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ன்றது வந்து அந்த வந்து அந்த அந்த சுவையை எடுக்க பார்க்குது. அந்த உரையாடல் என்பது பேச்சு இல்லை, அந்த தேநீரோட சுவையை எடுக்க பார்க்குது. ஆனா அந்த 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 சூடு வந்து அது அறியல. சரிங்களா? இறுதியில் தற்கொலை. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வந்து சில சமயத்துல வந்து நம்மளோட நம்ம ஆசையை வந்து பேராசையா ஒரு பக்கம் இருக்கக்குள்ள நம்ம தேடி போறது, நம்ம வாழ்க்கையோ காதலோ எதுவுமே நமக்கு பொருந்தாது என்று தெரிஞ்சோம், நம்மளுக்கு சரியா வராதுன்னு சொல்லி தெரிஞ்சோம், அதுலயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள சிரமப்பட்டு அந்த வந்து அந்த சூடு மேலேயே சுத்திட்டு இருக்கிற நம்ம அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரியும் அது நமக்கானது இல்லைன்னு சொல்லிட்டு. இறுதியில் நம்ம பாதிக்கப்பட போறது நாம தான் சொல்லி நான் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஹைக்கூகள் இருந்துச்சு, நான் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். சூடான தேநீர், உரையாடலின் முடிவில் தற்கொலை. சில சந்திப்புகள் சில எப்படி நம்ம வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம போராடிட்டு இருப்போம் சில விஷயங்கள்ல வந்து. ஆக பாதிப்பு நமக்கு கொஞ்சம் தெளிவாகணும், அந்த போல இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் மாற்று கருத்துக்கள் இருந்தால் நம்ம பிறகு பேசலாம். சரிங்களா? சரி, அடுத்தது போலாமாவா? நான் சாரி, நாங்க எழுதியிருக்கேன். நான் என்னச்சு படிச்சுன்னா என்ன மறந்துடும், நான் எழுதிடுவேன் அதுல வந்து. ஓகே, இது நான் வாசிக்கிறேன். ஒப்பாரியில் வயிற்றை நிரப்பும் வெட்டியான். ஒப்பாரியில் வயிற்றை நிரப்பும் வெட்டியான். ஆழமா இருக்கு. இது சமுதாய பார்வை நான் போட்டிருக்கேன். அழகுன்னு போட்டிருக்கேன். ஸ்டாக் கொடுத்துருக்கேன் சகோதரி உங்களுக்கு, ஸ்கூல்ல உள்ள மாதிரி. ஒப்பாரியில் வயிற்றை நிரப்பும் வெட்டியான். ஒப்பாரின்றதே ஒரு என்ன மாதிரி ஒரு சூழல்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில சூழல். ஓகே சரிங்களா? யாரு பேசினாலும் பேசணும்னு திரும்ப பேசலாம். நம்ம கலந்துரையாடல் செய்வோம் நம்ம வந்து. சரிங்களா? யோகாம்பிகை, ஷர்மினி இருக்கீங்க, தர்ஷினி தேவி, கார்த்திகா, பிரியதர்ஷினி, தமிழ் அமுதன், லட்சுமி டீச்சர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உங்க கருத்தை தெரிவிக்கலாம். பேசணுங்களும் பேசலாம். கண்டிப்பா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பேசலாம். சார் சொல்லுங்கய்யா. இப்போ ஒப்பாரி நடக்குதுன்னா அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு துன்பமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த மரணம் நடந்திருக்கு. அப்போ அந்த மரணம்னு வரும்போது அந்த வருமானம் வந்து அந்த வெட்டியான் கொடி தோன்றவங்களுக்கு அப்பதான் வருமானமே வரும். ஸோ அந்த மரணத்துக்கு, அந்த இறந்தவங்களுக்கு குழி வெட்டுறதுல அவருக்கு வந்து வருமானம் வர்றதுதான் சொல்றாங்க. ஆமா ஐயா, ஆமா. ஓகே, அதுதான் அங்க தெளிவா அங்க தான் தெரியுது. சரிங்களா? நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது என்னன்னா ஐயா, அதுல இருந்து நம்ம வந்து ஒரு கருத்தை நம்ம பிடிச்சிருந்தோம். இப்ப ஐயா சொன்னீங்க, சரியா இருக்கு. அதுதான் ஒரு சோகை ஒரு இழப்பு நடந்திருக்கு. அந்த இழப்புல ஒருத்தன் தான் வயிற்று நெரிச்சுக்கிறான். ஆக இது எப்படின்னா வந்து இந்த காலம், சூழ்நிலை, அந்த 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 கருத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? நமக்கு சரின்னு பட்டுதே, ஒரு சிலருக்கு சரின்னு படாது. அவங்களுக்கு சரின்னு படாது, நம்மளுக்கு சரின்னு படும்.
நம்ம சூழ்நிலை நாம அழுதுட்டு இருக்கோம்னு சொல்லி நினைக்கல எல்லாமே அழுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்புகள் அங்க இருக்கு பாருங்க. ஆனா அந்த சூழலே இன்னொருத்தருக்கு சாதகமா இருக்கும், பாதகமா இருக்கும். அங்க இந்த 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 வாழ்க்கைன்றது எப்படின்னா வந்து எல்லாமே கலந்துருக்கும். எல்லாமே கலந்துருக்கும். துன்பத்திலையும் ஒரு இன்பத்திலையும் ஒரு துன்பம் இருக்கும். யார் யாருக்கு சூழலை பொறுத்து அது போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய சமுதாய பார்வை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சிக்கல்கள்ல நம்ம மாட்டிக்கிட்டக்குள்ள நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து எல்லாமே நமக்கு உதவி செய்யணும், எல்லாமே நம்மளை பாவப்படணும், எல்லாமே நம்ம நினைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அங்குள்ள சூழ்நிலை அவங்களுக்கு அங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மாட்டோம். இதுவே தான் பல குடும்பங்கள்ல வந்து இந்த சொந்தக்காரங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்கணும், சொந்தக்காரங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரங்கன்னா நம்மளுக்கு வர மாட்டாங்கன்ட்டு ஒரு ஒரு எண்ணம் வந்து பரவலா இருக்கும். எல்லாத்துக்கும் இல்ல, கொஞ்சம் பரவலா இருக்கும். அங்குள்ள சூழ்நிலைக்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இது ஒரு சமுதாய பார்வையா நான் பாக்குறேன். சரிங்களா? நன்றிங்கய்யா உங்க கருத்துக்கு. அதுதான் நம்ம அந்த கருத்து பொருள் பேசணுன்னே நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னு நம்ம கொஞ்சம் பேசுவோம். அது நல்லா இருக்கும். அடுத்த அடுத்த ஹைக்கூ. மன்னிக்கணும், அங்க என்ன கருத்தெல்லாம் போட்டு வச்சிருப்பேன், மன்னிச்சிருக்கேன். ஓகே, இது பழக்கமாச்சு அப்ப இருந்தே நோட்ஸ் எழுதுறது. சரி, கார்த்திகா நீங்க வாசிங்க. மழலை வகுப்பில் அம்மா, அங்கீகரிக்கப்படாத மாணவி. அழகா வாசிங்க, திரும்ப ஒரு தடவை வாத்தியம் வாசிடுங்களேன். மழலை வகுப்பில் அம்மா, அங்கீகரிக்கப்படாத மாணவி. ஆஹா, மழலை வகுப்பு, மழலை வகுப்பில் நம்மளுக்கு தடிக்கான்னு போவோம். ஓகேங்களா? அம்மா என்ன 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 நம்ம புரிஞ்சுக்கலாம். யாரு பேச போறீங்க? இதுக்கு நானே சொல்றேங்களா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இப்ப மழலை வகுப்பு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து சிறு குழந்தைகளை தான் வந்து குறிக்குது இல்லையா? அப்ப இந்த குழந்தைகள் வந்து முதல்ல இப்ப பள்ளிக்கு போறாங்க, பாலர் பள்ளிக்கு வந்து போவாங்க. அப்ப இந்த குழந்தைகள் வந்து அம்மா கூட்டிட்டு போகும்போது அம்மா வந்து விட மாட்டாங்க, உட்காந்து அழுவுவாங்க. அப்ப அம்மாவும் வந்து சிறிது நேரம் வந்து கூடவே இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க கூடவே. சில பெற்றோர்கள் வந்து வெகு நேரம் கூட அந்த வகுப்புலயே இருப்பாங்க. அப்ப அவங்களும் சேர்ந்து வந்து அந்த மாணவர்களோட வந்து இப்படி எழுதணும், பி எப்படி எழுதணும், தமிழ் அப்படி எழுதணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து கத்துக்குவாங்க இல்லையா? அப்ப அவங்களும் வந்து சேர்ந்து வந்து ஒரு மாணவி ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நன்றி ஐயா. அழகா அழகா சொன்னீங்கம்மா. நீங்க நீங்க பாலர் பள்ளியில படிக்கல அம்மாக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்லி இருக்கீங்களா? ஞாபகம் தமிழ் அமுதன் நீங்க? இல்ல இல்ல. ஓகே ஓகே, சரி. ஏன்னா பையனுக்கு வந்து தடிக்கா போனோமா உடனே சேர்ந்துக்குவோம். சரி, இது ஒரு பக்கம் சார்ந்து பேசுற மாதிரி இருக்கு, மன்னிச்சிருங்க. சரி, என்னது பார்வை எப்படின்னா மழலை வகுப்பில் உண்மைதான். அம்மா கார்த்திகா அவங்க சொன்ன மாதிரி தான். அதாவது முழுக்க முழுக்க அவங்க மாணவி ஆயிடணும். அப்பதான் அந்த பிள்ளைய வந்து ஒரு வழியில கொண்டு போக முடியும். இவங்க கைப்பிடிச்சு எழுதுவாங்க, இவங்க செக் பண்ணுவாங்க, இவங்க கோடு போட்டிருக்காங்களா சொல்லி நேரடியாக பார்ப்பாங்க. ஓகே, புத்தகத்தை எடுத்து வச்சு அடுக்குவாங்க. சரிங்களா? ஆக இந்த 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 இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து கல்வி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அந்த அம்மா வந்து மழலை வகுப்புன்றது வந்து ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கக்குள்ள அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பருவத்துல அவங்களும் அந்த மகனாவே மாறுவாங்க. எண்ணத்துல எப்படின்னா சின்ன பிள்ளையில வந்து முட்டி போட்டு போனா இவங்களும் முட்டி போடுவாங்க, இவங்களும் அந்த அந்த மழலை வகுப்புன்றது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அம்மா வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தனது எண்ணங்களை ஏன்னா எதுக்குன்னா அந்த உறவை வந்து வலுப்பரிசையே அந்த சரியான பாதையில கூட்டு போறதுக்கு அம்மா வந்து ஏன் அப்பா ஒருவேளை ஏன் கவிஞர் வந்து அப்பாவை போலன்னா அப்பா வந்து எப்பயுமே கொஞ்சம் தூரமா இருக்காரு, கொஞ்சம் தூரமா தான் இருப்பாரு. அப்பாவுக்கு என்னன்னா நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்டப்பனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் பிள்ளைங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு அப்பாவோட எண்ணமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அம்மானா பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப அதிகமா பிடிக்கும். அப்பாவை பிடிக்குமான்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் தயங்குவாங்க. ஆக இது வந்து ஒரு ஒரு தாயோட தியாகம். இது வந்து தாயோட ஒரு தியாகத்தை பத்தி மொத்தமா இது சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து அடுத்த ஹைக்கூக்கு போலாம். சமிதா ரமேஷ்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப நீங்க வந்துட்டீங்க, இப்ப நீங்க தான் வாசிக்கணும் அடுத்தது. நாங்க சமிதா வாசிச்சிடுங்க.
சமிதா, அந்த ஸ்கிரீன் தெரியுதாமா? தெரியுது சார். ஓகே, வாசிங்க பார்ப்போம். ஹைக்கூ அழகா வாசிங்க. அப்படியே 4 சொற்கள் தான். பணி நிறைவில் ஓய்வூதியமில்லை தாய்க்கு. ஓகே, பணி நிறைவில் ஓய்வூதியமில்லை தாய்க்கு. பணி நிறைவில் ஓய்வூதியமில்லை தாய்க்கு. யாரும் விளக்க சொல்ல முடியும் அதுக்கு? உங்க பார்வையை பத்தி பேசுங்க பார்ப்போம், கலந்துரையாடல் செய்வோம். பணி நிறைவில் ஓய்வு ஊதியம், அது பிரிச்சுக்குவோமே, ஓய்வூதியம் இல்லை தாய்க்கு. இது தாயோட மகத்துவத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். யாச்சும் பேசினாக்க நல்லா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். லட்சுமி பேசுறேங்க சார். சொல்லுங்க டீச்சர், பேசுங்க. பணி நிறைவில் இல்ல, எப்போதுமே அம்மாவுக்கு வந்து ஓய்வூதியமே எதுவுமே இல்ல. ஆனா அவங்க பணி நிறைவுனா வயதான காலத்தில் அப்படின்ற ஒரு உள்கருத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நன்றி. ஆமா, நன்றி டீச்சர். என்னன்னா தாயோட சேவை. நான் வந்து ஒரு 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 கதை படித்தேன். இதை வச்சுதான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு என்னது வயதான விடுதி அம்மா வந்து மகனை ஏசிக்கிட்டே இருக்காங்க. மகன் வந்து தன்னை பார்க்கறதே இல்லைன்னு ஏசிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமா ஏசிக்கிட்டு இருக்காங்க. என் பையனை அவன் எடுத்து வளர்த்தேன், அப்படி பார்த்தேன் வந்து இவனா மகனை அவன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, மனைவி பேச்சு கேட்கறான், பிள்ளைங்களை கொண்டு காட்ட மாட்டான்ட்டு ஏசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த கதை முழுக்க ஏசிக்கிட்டே இருக்காங்க. ஏசிக்கிட்டே இருக்குள்ள அவங்க சாப்பிட்ற நேரம் ஆகுது. யாரோ வெளியிலிருந்து வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு அவங்க பிரிச்சு பார்த்தா உள்ளுக்கு வந்து கீரைக்கறி இருக்கு. அந்த கீரைக்கறி சோறு பார்த்தோன்னே அம்மா என்ன பண்றாங்க, அதை அப்படியே சட்டை மேல அப்படியே வச்சு அழுகுறாங்க. நெஞ்சில் வச்சு இப்படி அழுகுறாங்க. சட்டையெல்லாம் கீரைக்கறி என்ன சொல்லி அழுகுறாங்க தெரியுமா? கீரைக்கறினா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு அழுகுறாங்க. ஆக இது ரொம்ப என்னை எத்தனை வருஷம் ஆச்சு, என்னை பாதிச்ச ஒரு 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 சிறுகதை இது வந்து. ஆக இந்த ஏன் இதுக்கும் என்னன்னா, இந்த தாயோட பாசமும் சரி, டீச்சரு எல்லாம் சொன்ன மாதிரி தாயோட பாசமும் சரி, தாயோட சேவையும் சரி, என்னைக்குமே அவங்க வந்து எதிர்பார்த்து எதுவுமே செய்யல. அவங்களோட அன்பு எப்படின்னா அட்சய பாத்திரம், அள்ள குறையாம இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம பாட்டிங்கெல்லாம் இப்ப பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு. கொஞ்சம் டிக்டாக்ல நிறைய இருக்காங்க பாட்டிகள். இப்போ வந்து நம்ம பாட்டி காலத்துல நம்ம பார்த்தோமா, காசு ஒளி வச்சிருப்பாங்க. காசு ஒளி வச்சு மகன் கடந்து போகல கூப்பிட்டு ரகசியமா கொடுப்பாங்க, எடுத்து வச்சுக்கோ, இல்ல பேரனுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கே ஒரு அஞ்சலி தான் இருக்கும். அது வந்து அந்த தாய் அந்த மகனுக்கு சேர்த்து. ஆக அளவிட முடியாத சேவையை பத்தி பேசுறோம், சரிங்களா? சரி, அடுத்ததுக்கு போலாம். எனக்கு கவிஞர் என்ன பேசுவாங்கன்னு இதை பத்தி நீங்க பெண்கள்லாம் நிறைய இருக்காங்க, பேசணும். தமிழை வந்து நீங்களும் பேசணும் இதை பத்தி. நம்ம ஆண் வர்க்கம் வந்து இந்த பார்வை எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். காலுக்கு போடப்பட்ட நாகரீக சிறை பெண்களின் மெட்டி. காலுக்கு போடப்பட்ட நாகரீக சிறை பெண்களின் மெட்டி. நானும் மெட்டி போட்டிருக்கேன். இன்னைக்கு இதுக்கு ஒண்ணு கழட்டினதில்ல, திருமண நாள்ல. சரி, இது எப்படி, யாரு பேசுறீங்க? காலுக்கு போடப்பட்ட நாகரீக சிறை. நீங்க மருத்துவம் நீங்க சொல்லலாம். இல்ல இது இல்ல, இது இப்ப இல்லையே இன்னும் கூட நீங்க சொல்லலாம். நீங்க சார்ந்துதான் பேசணும்னு சொல்லல, உங்க கருத்து கலந்துரையாடல. நான் முதல்ல கூப்பிடுறேன். முதல்ல லட்சுமி டீச்சர். அதான நானும் சொன்னேன். ஒரு ஜெனரேஷன் போல நினைக்கிறேன். அப்படிங்களா? நாகரீக சிறைங்களா? பெண்களின் மெட்டி இருக்கலாம் நாகரீகம். என்ன வேற பெண்கள், மற்ற ஆண்கள் பெண்களுடைய மெட்டியை பார்த்தா அவங்க திருமணம் ஆனவங்க அப்படின்றத உணர்றதுக்கு அது ஒரு சார்பு. அதோட பெண்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த மெட்டி போடுறாங்க. அதுவும் வெள்ளியில போடுறாங்க. ஏன்னா அது அவங்கள வந்து அந்த பண்பாடு, அவங்கள அத கட்டினா கணவனை தவிர வேற யாரையும் பார்க்காத அளவுக்கு அவங்கள அதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம், கண்டிப்பா. கடைசியாக கவிஞர்கிட்ட கேட்போம். சரி, தமிழமுதன் நீங்க சொல்லுங்கயா. காலுக்கு போடப்பட்ட நாகரிக சிறை பெண்களின் மெட்டி. இந்த மெட்டின்றது திருமணத்தை பத்தி பேசுறாங்களோன்னு தோணுது எனக்கு. சார் எனக்கு எப்படி கூப்பிடுறது சார், அந்த நான் தெரியல சார். சோ இப்ப வந்துட்டு எப்படின்னா, அந்த பெண் ஆனா வந்து மெட்டி எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேருமே தான் போட செய்வாங்க. ஆனா பாத்துக்கிட்டோம்னா நடைமுறை பெண்கள் தான் அதிகமா போட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த
பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு திருமணம் ஆனோன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடப்பாடுகள் வருதுல்ல. அப்போ அந்த சரி. கடப்பாடுனால ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள அவங்க குறுக வேண்டிய ஒரு நிலைமை ஆயிரும். அப்போ அததான் அவங்களோட சிறைன்னு சொல்லி அதுல இருந்து வெளியாக முடியாது. அப்போ அததான் சிறைன்னு சொல்றாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என் கேள்வி என்ன தெரியுமாங்கய்யா தமிழமுதன்? என்னன்னா, இது வந்து இன்ப சிறையா, துன்ப சிறையா? அவங்க விரும்பி அது அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இந்த கடமை இருக்குதான் அவங்க வராங்க. அப்போ அது இன்ப சிறை இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப போயிருவோம். கார்த்திகா கிட்ட போயிருவோம். கார்த்திகா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல பார்த்தோம்னா இப்ப பெண்கள் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப எல்லாமே வந்து அவரவர் விருப்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அப்போது இந்த நாகரிக சிறைன்னு வந்து முன்ன உள்ளவங்களுக்கு வேணும்னா வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து அதை அணிந்து கொண்டுதான் வந்து இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள வந்து பெண்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு விருப்பம் இருக்கு அதனால நான் வந்து போட்டிருக்கேன், எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை அதனால நான் போடல. அப்ப அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஓகே. சரி, சரி, சரி. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஹைக்கூ. அதனால தான் அத நான் எடுத்து போட்டேன். ஏன்னா, கால மாற்றம் இருக்கு. இங்க கண்டிப்பா அந்த குரூப்ல ஜெனரேஷன் அந்த வெவ்வேறான ஜெனரேஷன்லாம் இருப்போம்ல. அங்க வந்து காலுக்கு போடப்பட்ட நாகரீக சிறைன்ட்டு. எனக்கு நாகரீக சிறைன்றது வந்து திருமணம்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா, நாகரீகம் தோன்றணும்னு தான் அந்த திருமணங்கள், வைபவங்கள்லாம் ஆரம்பிக்குது. பெண்களின் மெட்டி. பெண்கள வந்து சுதந்திரமா செயல்பட விடாம, தான் எண்ணத்துக்கு செயல்பட விடாம, ஓகே, பரவலா யோசிக்க விடாம, இந்த மெட்டி வந்து அவங்கள வந்து இதுதான் நீ, இதுதான் உன் குடும்பம், இதுதான் உன் ஹஸ்பண்டு, இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு குனிஞ்ச தலை நிமிராத சொல்லி கீழேயே பார்க்க வச்சிருந்தோ சொல்லி நாகரீகம்னா வந்து இது பாருங்க, இதுல என்ன அழகா இருக்குன்னா நாகரீகம்னா சுதந்திரத்தை பத்தி பேசணும். இங்க வந்து நாகரீகத்தை திருமணத்தை நாகரீகமா வச்சு, ஏன்னா நாகரீகத்தின் அடையாளம் தான் திருமணம் ஆக்சுவலி இது வந்து. ஸோ அதுலயும் வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கு. எதிரும் புதிருமான ஒரு 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 கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மெட்டி, அதாவது சாங்கிய சடங்குகள் வந்து பல சூழ்நிலைகள்ல பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறது சொல்லிட்டு சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஆனா அண்மையில பார்த்தேன் ஒரு டிக்டாக்ல வந்து அந்த மெட்டி வந்து அவங்க போடல, அவங்க அந்த ஈனாய் சொல்லுவாங்களா மருதானிலே வரிச்சுக்கிட்டாங்க. அது எப்படி கட்டுப்பாடா இருக்குமா? புதுமைங்க சார், புதுமை. அதுதான் அழிச்சிடலாம் போல அத. ஓகே, அடுத்த ஹைக்கூ. ஐயோ, அது அந்த தமிழ் ஏன் தமிழ்ல அப்படி வச்சு எழுதிட்டு இருப்பேன், ஏன் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. ஓகே, அமுதன், தமிழ் அமுதன் வாசிங்க. உங்க பேரை சொல்லி நல்லா இருக்கியா, வாசிங்க. சார் விளங்குதா? விளங்குதியா? ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் அப்பாவாகின்றனர் ஆதரவற்ற இல்லத்தில். ஆஹா, நல்லா வாசிக்கிறீங்க. ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் அப்பாவாகின்றனர் ஆதரவற்ற இல்லத்தில். எப்படி ஆதரவற்ற இல்லத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அது எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் அப்பா வராங்க? இவங்க என்ன சொல்ல வராங்க? அங்க நடக்கிற நல்ல விஷயங்களை சொல்ல வராங்களா, நடக்கிற கெட்ட விஷயங்களை சொல்ல வராங்களா? ஏன் பாருங்க, அங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிற பாருங்க. பேசலாம். சமிதா இருக்கீங்க, பேசலாம். யோகாம்பிகை, தர்ஷினி, கார்த்திகா, டீச்சர், தமிழமுதன், யார் வேணாலும் பேசலாம். நானே படித்தனால சொல்றேன். சொல்லுங்க. இப்ப வந்துட்டு ஆதரவற்ற இல்லத்துல எப்படி சொல்றதுன்னா, இப்ப எல்லாருமே ஆதரவற்றவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதனால ஒரு வயது கூட உள்ள ஒருவர் வந்துட்டு வயது குறைவா உள்ளவங்களை வந்துட்டு பார்த்துக்கிறது, கண்காணிச்சுக்கிறது. அதனால அந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து இருக்கிற தம்பிகளை பார்த்து கொள்வது வந்துட்டு அப்பாவாகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, பியூட்டிஃபுல். அழகா இருக்கு. வேற யாராவது? ஓகே, வேற யாராவது இல்லைன்னா நானும் தமிழகன் சொல்றதுக்கு வந்து நான் ஒத்துக்கொள்றேன். என்னன்னா, அந்த இந்த அப்பான்றது ஒரு பொறுப்பு. அங்க வந்து ஒரு பொறுப்பு. அங்க அப்பாவாகின்றது வந்து ஒரு பொறுப்பின் அடையாளமா கவிஞர் அங்க காட்டியிருக்காங்க சொல்லி நான் நினைக்கிறேன்.
எப்படின்னா வந்து இப்படிதான் அந்த சீனியர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த தந்தையோட பொறுப்பு, அப்பாவோட பொறுப்பை எடுத்துட்டு ஆதரவற்ற இல்லத்தில் ஒருவருக்கு உதவி செய்து கொண்டு ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அங்க ஆக்சுவலி குடும்பம் இல்லை, ஆதரவற்ற இல்லத்துல இருந்து குடும்பமா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பெரியவங்க எல்லாமே அப்பாவா, ஒரு அப்பாவா பொறுப்பை என்ன செய்யணுமோ அது பொறுப்பை வந்து சொல்றாங்க. ஒரு குடும்பமா எப்படி, இதுல வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஆதரவற்ற இல்லத்தில் குடும்பம் இல்லை, அங்க அப்பான்ற வார்த்தை வந்து குடும்பத்தை பத்தி சொல்றது. அங்க அந்த அழகு இருக்கு, எனக்கு அந்த அழகு நான் அங்க பாக்குறேன். நான் ஒரு 12 ஆண்டுகள் வந்து அந்த ஆதரவற்ற இல்லத்துல பணிபுரிஞ்சிருக்கேன், படிச்சு கொடுத்துருக்கேன். கேஎல்ல வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து சார் ஐயான்னு கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் 18 வயசானோடனே ஒரு பேட்சா அனுப்பிட்டு இருப்போம். வந்து அதுக்கப்புறம் அப்பான்னுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தா கூட அப்பா எப்படி இருக்கீங்கப்பா தான் சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க. ஆக அங்க எனக்கு நான் ஒரு பல்கலைக்கழக நேரத்துல வந்து அங்க அந்த ஆசிரமத்துல அந்த ஆதரவற்ற இல்லத்துல இருந்தேன். அப்பயே அந்த ஒரு 2022 23 வந்து நான் அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா. இந்த சின்ன பிள்ளைங்களாம் காலை பிடிச்சிக்கிட்டு அப்பான்னு ஓடியாருவாங்க. அதான் என்னன்னா அந்த பொறுப்பு. எனக்கு இதுல என்ன பிடிச்சிருக்குன்னா, ஆதரவற்ற இல்லத்துலயா, ஆதரவே இல்லாத இல்லத்துல அப்பான்ற ஒரு பொறுப்பு. வெரி பியூட்டிஃபுல், அழகா இருக்கு அந்த ஹைக்கூ ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது மயானப்பாயில் படுத்துறங்குகிறது கர்வம். மயானப்பாயில் படுத்துறங்குறது கர்வம். யாரு பேசலாம்? நம்மளுக்கு 2 நிமிடங்கள் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். டீச்சர் சொல்லுங்க டீச்சர். இந்த கர்வம்ன்றது மனிதனை தான் குறிக்குது. எப்படியெல்லாம் ஆடி அடங்கி என்னமா ஒரு கர்வமா இருப்பாங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வெறும் சடலம் தான், ஒண்ணுமே இல்லை. நாம வெறும் கூடுதான். அந்த ஆன்மாவை நினைச்சு பாக்குறது கூட அடுத்த நிமிடம் இல்ல. இறந்துட்டோம்னா அது பிணமா ஆயிரும். மனிதனுக்கு அங்க மதிப்பே இல்லாம போயிரும். அந்த கர்வத்தை தான், மனிதனுடைய கர்வம், அந்த பிடிவாதம், அத பத்தி தான் அவங்க சொல்றாங்க. இப்படிலாம் ஆடலையடா, இன்னைக்கு படுத்து கிடக்குறியடா அப்படின்ட்டு. உண்மை. அவ்வளவுதான். நன்றி டீச்சர். ஓகே, அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. வாழ்க்கை வந்து ஒரு சுமையா இருக்கும் நமக்கு. கர்வம், பொறாமை, மற்றொரு வந்து நம்மளோட முன்னுக்கு போயிடுவாங்களான்னு ஒரு எண்ணம், போட்டி, தேவையில்லாத போட்டி, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து அழகாக்காது சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக நீ என்னதான் கௌரவமா இருந்தாலும், நீயா நானா சொல்லி எல்லாம் பேசினாலும் இறுதி நேரத்துல வந்து அது எல்லாமே இல்லாம போயிடும். ஆக கர்வமோ கோபமோ எதுவோ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அதை தீர்வு செய்யுங்க. விட்டு கொடுத்து போறதுனால அந்த உறவுகள் வளருன்னா விட்டு கொடுத்து போங்க. அதுக்கு நாம முதன்மை அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லி இதை வந்து சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சரி, 8:47. அடுத்த ஸ்கிரீன்ல எது போங்க, நம்ம கவிஞர் பேசுறதை நான் கேட்கணும். அடுத்த ஸ்கிரீனு. ஓகே, இது வந்து நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து காந்தி முருகன். நீங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல. இங்க வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அவங்க போட்டோவை. இவங்க வந்து அதாவது நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, இவங்க வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளர், குறுங்கதை எழுத்தாளர், ஹைக்கூ கவிஞர். இப்ப நீங்க பாத்தீங்க அவங்க கவிதைய, விமர்சகர். ஓகே, விமர்சகர்ன்றதோட நான் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நேரடியாக பேசும் விமர்சகர், நீதிபதி, ஒரு நூல் கோர்வையாளர், நூல் தொகுப்பாளர், எடிட் பண்றாங்க, குடும்ப தலைவி, குரு மாதாஜின்னு சொன்னது வந்து நான் எனக்காக போட்டேன். ஏன்னா நான் வந்து யாரை பார்த்து நான் வந்து எழுதிட்டு இருக்கேன் சொல்லி சொல்றேன்னா இவங்க தான் எனக்கு இந்த எழுத்து உலகத்துல. நான் அப்பதான் வந்து ஒரு 6-7 மாசம் ஆகுது இந்த எழுத்து உலகத்துல வந்து. இவங்க தான் எனக்கு குரு. ஸோ ஆக ஒரு பெண், இத்தனை கரங்கள் யாருக்கு இருக்கும்? தெய்வத்துக்கு தான் இருக்கும். அதனாலதான் பெண்ணை வந்து இந்த மல்டி டாஸ்க் உள்ளவங்களை வந்து பெண்களை வந்து நம்ம தெய்வமா நம்ம அப்படி பாக்குறோம்னு நினைக்கிறேன். ஆக நான் என்ன நினைக்கிறேன்னா, காந்தி முருகன் வந்து இந்த மலேசிய மண், தமிழகம் இப்படின்னு சொல்லி இல்லாம உலகம் பூரா அவங்க பேரு பரவணும். அவங்க வந்து நம்ம மலேசிய நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர், சிறந்த ஒரு கவிஞர், சிறந்த ஒரு விமர்சகர், இவங்க அந்த உச்சம் வரைக்கும் போய் தொடரணும்னு சொல்லி நானே மனசார வேண்டிக்கிறேன், மனசார நான் வாழ்த்துறேன். உங்க ஹைக்கூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சகோதரி.
ஆக ஒரு சிலது மட்டும்தான் அங்கே தொட்டு பேச முடிஞ்சுது, இப்போ நேரம் பற்றாக்குறையினால. ஆக இதுக்கப்புறம் நீங்கள் தான் பேசணும். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே என்னை இப்படி நீங்க போடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே என்ன சொல்லுவாங்க, இலக்கியத்துல சாதிக்கணும்னு நினைச்சு வந்தேன். அதுக்கான அந்த என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு மன உளைச்சல்கள் இருந்தாலும் அந்த இலக்கியத்தையும் கைவிடல. அதை சார்ந்து வரக்கூடிய எந்த ஒரு சூழலையும் வந்து கடந்து போய்கிட்டே தான் இருக்கனே தவிர, அதுக்காக ஒரு இடத்துல வந்து அப்படியே நான் நின்னு போல. அது வரைக்கும் என்ன நினைச்சு நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, என் கையில எடுத்துக்கொண்ட ஒரு விஷயத்த வந்து நான் எதுக்காகவும், யாருக்காகவும் வந்து அத நான் விட்டு கொடுக்காம, இன்ன வரைக்கும் இலக்கிய சார்ந்த செயல்பாடுகள் வந்து செஞ்சுகிட்டு இருக்கேன். ஓகே, நிகழும் நிகழ்வில் இருந்து இந்த ஐக்கூ தொகுப்பு வந்து உண்மையிலே உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து 2023ல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை போட்டி பார்த்துட்டு, ஓகே இந்த போட்டியில கலந்துக்கணும், ஐக்கூனா என்ன அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இங்க வந்து இப்போ ஒரு விஷயம் என்ன அதிகமா பரவலா பேசப்படுதுன்னா, இப்ப இலக்கிய வடிவங்கள் வந்து எத்தனையோ இலக்கிய வடிவங்கள் இருக்கு. ஒரு சில இலக்கிய வடிவங்களை வந்து சிலர் தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு முன்கூட்டியே அதை சார்ந்த வந்து ஒரு தடையை வந்து விதிச்சிடுறாங்க. எப்படின்னா, இப்ப ஹைக்கூவா, ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சு, அதெல்லாம் ரொம்ப முடியாது, அதெல்லாம் கை வைக்காதீங்க. இப்ப நான் ஹைக்கூ சார்ந்து சில முயற்சிகள் செய்த போது எனக்கு வந்து சிக்கல்களே அதுதான். ஐக்கூ அது ரொம்ப கஷ்டம், அது வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, ஓகே ஒரு நல்ல முயற்சி தானே, செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லல. இந்த மலேசியால வந்து ஐக்கூ முயற்சின்றது மிக குறைவான ஒரு காலகட்டம் இருந்து, இப்ப இந்த வருடம் வந்து அது கொஞ்சம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு இப்ப இந்த போன வருட காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப வந்து குறைவான ஒரு முயற்சிகள் இருந்தப்ப, இந்த ஐக்கூ வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சிலர் வந்து ஒரு திரைய வச்சிருந்தாங்க. அந்த திரைய வந்து விலக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஐக்கூ முயற்சியில இறங்குனேன். என்னுடைய ஐக்கூ முயற்சிக்கு வந்து ஒரு முழு முதலா எனக்கு சப்போர்ட்டா இருந்தவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னுடைய நண்பர் கன்னிக்கோவில் ராஜா. அவருடைய பெயர் வந்து ராஜா. அவர் வந்து தன்னோட ஊரு பேர் சேர்த்து வந்து கன்னிக்கோவில் ராஜா அப்படின்னு வந்து நீங்க முகநூல்ல கூட பார்க்கலாம். அதிகமா வந்து ஐக்கூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அவர்கிட்ட. என்னோட நூலினி பதிப்பகத்தோட உரிமையாளரும் அவர்தான். நான் ஐக்கூ சார்ந்து வந்து அவர்கிட்ட நான் முதல்ல வந்து நான் கேட்டப்ப உண்மையிலேயே சொன்னேன்னா, முதல் முயற்சி நான் மலேசியால தான் எடுத்தேன். ஆனா இங்க அதற்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது வந்து அறவே இல்லாம இருந்தது. ஆனா எடுத்த விஷயத்துல பின்வாங்க கூடாதுன்ற ஒரு குறிக்கோள் என்கிட்ட எப்பயுமே இருக்கிறதுனால, அத பத்தி நான் யோசிக்காம கன்னிக்கோவில் ராஜாவ தான் நான் வந்து பேசினேன். அவர்கிட்ட பேசும்பொழுது உண்மையிலே சொல்லணும்னா, இந்த புத்தகம் முடிக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளவு உதவியா இருந்தாரு. எந்த மாதிரியான நூல்கள நான் வாசிக்கலாம், எங்கெங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து நான் தேடலாம்னு சொல்லி, எனக்கு அவ்வளவு உதவிகள் செஞ்சாரு. ஒரு காலகட்டத்துல இந்த புத்தகத்த நான் உருவாக்கணும்னு நெனைக்கிறப்ப வந்து உருவாக்க மாட்டோம், நம்ம வந்து பின் வாங்கிருவோன்னு ஒரு மனத்தடை எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா, நான் இந்த முயற்சி எடுத்தப்ப, அவங்க எழுதுறதெல்லாம் ஐக்கூ இல்லன்ற ஒரு பேச்சு வந்தது. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. அத நான் தேடி புடிச்சு அத நான் படிக்கிறேன். படிச்சு அத சார்ந்து நான் முயற்சி செய்யும்பொழுது, "ஓகே நீ முயற்சி செய்றம்மா, உனக்கு வழிகாட்டுறோம்" அப்படின்னு சொல்லாம, ஐக்கூ நீங்க எழுதுறதெல்லாம் ஐக்கூ இல்ல. அதாவது எதுவா இருந்தாலும் வந்து என்கிட்ட நேரடியா சொல்லணும். அந்த மாதிரியான சூழல்கள் இங்க உருவாகல எனக்கு. எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி தாங்க பேசப்பட்டது. அது எல்லாம் வந்து நான் கடந்து போறதுக்கு எனக்கு வந்து கன்னிக்கோவில் ராஜாவும், என்னுடைய நண்பர் சிவா. சிவாலினியன் பத்தி நான் சொல்ல தேவையில்ல. என்னுடைய எல்லா விஷயத்திலயும் சிவா இருப்பாரு. அவரும் வந்து 2 பேரும் நெறைய வந்து ஊக்கம் குடுத்தாங்க. இந்த புத்தகத்த முடிச்சு நான் வெளியீடு செய்யற வரைக்கும், அவங்க 2 பேருடைய அந்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஐக்கூ சார்ந்து வந்து புரிதல்கள் தான் வந்து இங்க நெறைய வித்தியாசப்படுது. ஏன்னா மலேசியா வந்து ஐக்கூ சார்ந்த புத்தகங்கள் இங்க இல்ல. நான் கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு போனப்ப தான் வந்து நெறைய புத்தகங்கள் அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்து, இப்ப என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எப்படின்னா, நான் வாங்கிட்டு வந்து நான் படிச்சுட்டு நான் எனக்கு நானே வச்சுக்க மாட்டேன். யாராவது அத சார்ந்து வந்து கேட்கும்பொழுது, "ஓகே நீங்க எடுத்துட்டு போய் வாசிச்சுட்டு புத்தகத்த அப்புறம் திருப்பி குடுங்க." ஆனா உனக்கு குடுத்த புத்தகத்த கண்டிப்பா திருப்பி வாங்கிருவேன். ஆனா சொல்லுவேன், "நீங்க வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே திருப்பி குடுங்க." அப்படின்னு சொல்லிருவேன். அந்த மாதிரி ஐக்கூ புத்தகங்கள நெறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா, ஒரு முயற்சிய வந்து நம்ம கையில எடுத்துட்டோமா, என்னைக்குமே வந்து ஒரு இடத்துல வந்து நின்னுறக்கூடாது. இப்ப உண்மைய சொல்லணும்னா, என்னுடைய 2வது ஐக்கூ புத்தகத்துக்கான ஒரு பெரிய முயற்சியில இருக்கேன். இந்த 2வது புத்தகம் வந்து வேற அளவுல இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் அத ஒரு பெரிய சிறப்பான ஒரு முயற்சிய எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இன்னும் ஒரு 2 மாதத்துல அந்த புத்தகம் வந்து எனக்கு தயாராகிரும். ஓகே, இதுல உள்ள கவிதைகள் வந்து சில கவிதைகள் வந்து
அதாவது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இருந்தது. ஆனா பெரும்பான்மையான கவிதைகள் வந்து பெண்ணியத்தை பத்தி அதிகமா பேசியிருக்கு. ஏன்னா அது சார்ந்த நகர்வுகள் என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால வந்து அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நான் நிறைய பேச ஆரம்பிச்சிருந்தேன். இப்ப இந்த காலுக்கு போடப்பட்ட நாகரிக சிறை பெண்களின் மெட்டி. உண்மையிலே பார்க்க போனா ஒரு சில பெண்கள் வந்து இங்க தொடர்ந்து இலக்கியத்துல வந்து செயல்படுறதுக்கு குடும்பம் ஒரு பெரிய தடையா இருக்குன்றத வந்து பல சூழல்களை பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு கூட இப்ப நல்லா எழுதிட்டு இருந்தாங்க. சமீப காலமாக எழுதுறது இல்ல. அவங்ககிட்ட கேட்டப்ப அவங்க சொல்ற ஒரு விஷயம், கணவர் வந்து சரியா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாரு. நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்க மாட்டேனுது. அப்ப பெண்களுடைய தொடர் நகர்வுக்கு வந்து அந்த அவங்களோட திருமண வாழ்க்கை கூட ஒரு வகையில வந்து ஒரு தடையா போய் நிக்குது. ஏதோ ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த தடைகள் கடந்து அவங்க வந்துடுறாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் அந்த தடைகளை கடந்தோ வர்றதுக்கான அந்த சூழல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப இங்க வந்து இல்லாம இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கவிதைகள்லாம் வந்து இந்த ஐக்கூ நூல்ல வந்து நான் கொண்டுட்டு வரேன். ஏன்னா ஒரு சில ஜப்பானுடைய ஐக்கூ பார்வைக்கும் தமிழ் மொழியில இருக்கிற ஐக்கூ பார்வைக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஜப்பானுடைய வந்து ஐக்கூ பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோமா, அவங்க வந்து இயற்கையை சார்ந்து மட்டும்தான் ஐக்கூ எழுதுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு சூழல்ல வந்து அது மிகவும் மாறுபட்டு இருக்கும். அது வந்து கவிக்கோ வந்து பல இடங்கள்ல மாற்றியிருக்காரு. அப்புறம் ஈரோடு தமிழ் இன்பன் ஐயா மாற்றியிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து இப்ப சில பேர் சொல்றாங்க, முதல் சீர், ரெண்டாவது சீர் அப்படிலாம் இருந்தது, ஏன் தமிழ்ல அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஐக்கூவோட பார்வையை வந்து நம்மளோட தமிழ் மொழிக்கு கொண்டுட்டு வரும்போது நமக்கு நிறைய இலக்கண சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த 2 சிக்கலையும் வந்து களைவதற்காகவே வந்து தமிழ் மொழியில வந்து ஐக்கூ வந்து வேற ஒரு பார்வையில தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதே சூழல்ல இங்க நான் பார்த்ததுல வந்து மலேசியாவோட ஐக்கூ பார்வைக்கும் தமிழ்நாட்டோட ஐக்கூ பார்வைக்குமே இங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த 2 வித்தியாசத்துக்குள்ளேயும் வந்து நம்மள வந்து புகுத்தி அதுல வந்து ஆழமா படிச்சு நம்ம ஒரு ஐக்கூ எழுதணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறேன். ஏன்னா இப்ப ஐக்கூல வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படணும், எப்படி காட்சிப்படுத்தப்படணும். இப்போ ஒரு சில இடங்கள்ல சொன்னா காட்சிப்படுத்தப்படணும்னு மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல காட்சிகள், அனுபவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா காட்சி, அனுபவம், இன்னொன்னு ஆழமான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஐக்கூ பார்வை அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம ஒரு ஐக்கூ எழுத போறோம்னாலே அதை சார்ந்து வந்து நம்ம நிறைய படிக்க வேண்டிய சூழல்களை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். இப்போ ஒரு ஐக்கூ நம்ம எழுதிட்டோம், ஜெயிச்சிட்டோம், அதனால வந்து அடுத்த ஐக்கூ நம்ம எழுதிடலாம் அப்படின்றது வந்து நிச்சயமாக முடியாது. இப்ப வந்து இந்த கடந்த ஆண்டு வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐக்கூ போட்டியில அந்த சில கவிதைகள், வெற்றி பெற்ற கவிதைகள்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரண ஐக்கூ மாதிரி இருக்கேன்னு. ஆனா அங்க அது வெற்றி பெறுது. நம்ம படிக்கும் பொழுது நமக்கான புரிதல்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. ஐக்கூ சார்ந்து நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னே ஒன்னேதான். ஒரு படைப்பு வந்து காலத்தையும் வென்று நிக்கணும்னு சொன்னா ஒரு ஐக்கூ எழுதினாலும் அந்த ஐக்கூ தரக்கூடிய அந்த ஆழமான பார்வை அப்படின்றது வந்து மாறுபட்டு இருக்கணும். ஒரு ஐக்கூ ஒண்ணு இருக்கு, நள்ளிரவில் அந்த வீட்டு கதவு வந்து சாத்தப்பட்டது அப்படின்னு இருக்கும். இந்த ஐக்கூவை படிச்சதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் வரும். இப்ப இங்கேயே பாருங்களேன், இங்க மதி சார் பேசின இந்த கவிதைகள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் வேற மாதிரி புரிதல்கள் கொடுத்தீங்க. எழுதின போது நானே வந்து வேற ஒரு புரிதலோட எழுதினேன். அப்ப ஒரு ஐக்கூ பார்வை, ஒரு ஐக்கூ வந்து நம்ம படிக்கும் பொழுது அது நிச்சயமாக வந்து ஒரே விதமான பார்வையை கொடுக்காது அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்த வந்து இங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்றது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஐக்கூ எழுதணும். இங்க வந்து இப்ப ஐக்கூ எழுதுறது வந்து சுலபம், கஷ்டம் அப்படின்னு கொண்டுட்டு போகாம ஐக்கூன்றது ஒரு முயற்சி. அந்த முயற்சியில வந்து நிச்சயமா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோமா, அந்த ஐக்கூ வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்ப இங்க வந்து இப்ப ஒரு சில ஐக்கூகளை வந்து நான் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிம்பிளா தான் தெரியும். இப்ப எளிமையா அந்த விஷயத்த கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த எளிமைக்குள்ள நிச்சயமா ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆழம் என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சாதான் வந்து அந்த ஐக்கூ வந்து நமக்கு சரியான ஒரு புரிதலை கொடுக்கும். பெரும்பாலும் இப்போ ஒரு சில ஐக்கூகள் படிக்கும் பொழுது எனக்கு அந்த புரியல அப்படின்னு மட்டும் நான் என்னைக்குமே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னைக்குமே வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து புரியல, இது வந்து சரியான மியூட் போட்டீங்க சிஸ்டர், மியூட்ல இருக்கு. ஒரு ஐக்கூ வந்து இப்ப நான் வாசிச்சேன். எனக்கு அது வந்து ஒரு சரியான புரிதல் கொடுக்கலன்னு சொன்னா,
ஒரு 2-3 நிமிடம் வந்து அப்படியே கண்ண மூடி அந்த ஐக்கூவ மீண்டும் மீண்டும் வாசிச்சு பார்ப்பேன். மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வரியும் வந்து என்ன சொல்லுது, 3வது வரியில அது என்ன சொல்ல வருது. உண்மையிலேயே பார்க்க போனா ஒவ்வொரு ஐக்கூல வந்து அந்த 3வது வரி தான் வந்து ஹைலைட்டா வரும். சோ அந்த 3வது வரிய நம்ம உணர்ந்தோமா, அந்த முதல் 2 வரிய விட அந்த 3வது வரி நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பார்வையை கொடுக்கும். இப்ப பெரும்பாலான ஐக்கூகள் பார்த்தீங்கன்னா வந்து தவளை பற்றி அதிகமான ஐக்கூகள் தமிழ்ல இருக்கு. அடுத்து தவளைக்கு அடுத்து நான் பார்த்தது வந்து கடலை பத்தியோ மீன்களை பத்தியோ அது அந்த மாதிரி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதை விட ஐக்கூல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்படலாம். அதை வந்து எப்படி சிறப்பா அழகா கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை வந்து ஐக்கூல நம்ம கொண்டுட்டு வந்தோம்னு சொன்னா நம் நாட்டுல வந்து ஒரு பின்தங்கிய ஒரு இலக்கிய வடிவம் வந்து ஐக்கூன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஒரு குறுங்கதை ஒரு பின்தங்கிய வடிவமாக இருந்தது. கடந்த 5 ஆண்டு காலகட்டத்துல அது ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு. ஐக்கூ வந்து நம் நாட்டுல வந்து அதாவது தொடங்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு போதுமான வளர்ச்சி, ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குற அளவுக்கு இல்லை. இப்ப பச்சைபாலன் சார் எழுதிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஐக்கூ சார்ந்து வந்து ஒரு பெண் எழுத்தாளர் இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இன்ன வரைக்கும் அந்த பெண் எழுத்தாளர் யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சில கவிஞர்கள் வந்து காணாம போயிருக்காங்க. ஆனா காணாமல் போயிருந்தாலும் அவங்களோட பெயர் இன்னும் ஐக்கூ கவிதையில வந்து அவங்க பெயர் வருதுன்னு சொன்னா நிச்சயமா ஒரு தரமான ஒரு படைப்பு அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. இப்ப இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து பச்சைபாலன் சாருக்கு அடுத்து வந்து 2 ஐக்கூ நூல் வந்து மலேசியால அதுக்கு முன்ன வெளியாயிருக்கான்னு எனக்கு தெரியல. பச்சைபாலன் சாருக்கு அடுத்து வந்து 2 ஐக்கூ நூல் பார்த்தேன். அதன் பிறகு வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக சில ஐக்கூ நூல்கள் வெளியாகிற அளவுக்கு வந்து பேரா எழுத்தாளர் சங்கம் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ஐக்கூ பயிலரங்கத்தை நடத்தி பலருக்கும் வந்து ஐக்கூவை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு வந்து இப்ப அடுத்து வந்து நிபோங் தபால்ல நடக்க போகுது. அப்ப எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்தோன்னு சொன்னாதான் அது எல்லாருக்குமே போகும். ஐக்கூ இலக்கிய வடிவம்ன்றது வந்து ஒரு பின்தங்கிய வடிவமாக வந்து மலேசியால இருக்கவே கூடாது. அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வந்து நமக்கு தடைகள் அப்படின்னு சொன்னாலே சொல்லவே தேவையில்ல. அது கண்டிப்பா எப்படி எந்த ரூபத்துல வேணாலும் வரும். அந்த தடைகளை வந்து முதல்ல வந்து உடைச்சு எரிய நம்ம பழகிக்கணும். இப்ப கூட இப்ப இந்த நான் தொகுத்துக்கிட்டு இருக்க என்னோட புத்தகத்துக்கு வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய தடை இருக்குதான். ஆனா அத வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நான் எடுத்துக்க கூடாது. நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் வந்து பெரிய முயற்சியா வந்து இந்த ஆண்டு என்னுடைய முதல் புத்தகமாக ஐக்கூ தான் வெளியாகும். ஓகே. ஐக்கூல வந்து புரிதல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, நம்ம என்ன வாசிக்கிறோம் அதுதான் வந்து நம்மளோட புரிதல். நம்ம வந்து ஐக்கூ சார்ந்து வந்து குறைவாக வாசிக்கும் பொழுது நம்மளுடைய புரிதல்கள் வந்து மிக குறைவாக இருக்கும். ஐக்கூ சார்ந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. பாஷோ நிறைய எழுதியிருக்காரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா நிறைய எழுதியிருக்காரு. அவங்களுடைய புத்தகங்களை வாங்கி நம்ம வாசிக்கும் பொழுதுதான் வந்து அதை சார்ந்த அதாவது ஒரு விஷயம் ஒரு இலக்கிய வடிவம் நமக்கு தெரியணும்னு சொன்னா முதல்ல நமக்குள்ள வாசிப்பு இருக்கணும். அந்த வாசிக்கும் பொழுதுதான் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தெள்ள தெளிவு வந்து நம்மளுக்கு அதுல ஏற்படும். ஆனா இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐக்கூ புத்தகங்கள் இருக்கு. ஆனா வந்து அதை வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க கிடைக்கல. பெரும்பாலும் இன்னும் நம்ம தமிழ்நாட்டை தான் நம்பி இருக்க வேண்டி இருக்கு. இனி வரும் காலகட்டத்திலேயாவது மலேசியால நிறைய ஐக்கூ நூல்கள் வெளியாகணும் அப்படின்றது ஒரு பெரும் ஆசை இருக்கு, ஒரு பெரிய கனவு இருக்கு. உண்மையிலே பேராமாநில எழுத்தாளர் சங்கத்துல வந்து இந்த ஐக்கூ பயிலரங்கம் நடத்துறதுக்கு நான் முதல்ல சிவாட்ட நான் தான் கேட்டேன். ஏன் வந்து மலேசியால ஐக்கூ பயிலரங்கள் வந்து பெருமளவுல நடக்கல அப்படின்னு கேட்ட பொழுதே அவங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துல பேசி ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது அதன் பிறகு தொடர் நிகழ்ச்சி அடுத்து நடக்க போகுது. அப்ப ஒரு இலக்கிய வடிவம்ன்றது கையில எடுக்கும் பொழுதுதான் அது விரிவடையும். அதனால இன்னைக்கு என்னுடைய இந்த ஐக்கூ நூலை பத்தி பேசும் பொழுது இன்னும் இதுல வந்து எனக்கு பிடித்தமான நிறைய ஐக்கூகள் இருக்கு. ஒரு சில ஐக்கூகள் வந்து எனக்கு அமுத பாரதி ஐயா, ஒரு பிருந்தா சாரதி ஐயா அவங்களாம் வந்து நிறைய பாராட்டி இருக்காங்க. இந்த நூல் வந்து நான் புதுச்சேரியில வெளியீடு செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து ஒரு சில பேரை படிக்கும் பொழுது ஒரு சில ஐக்கூகளை பத்தி என்கிட்ட பேசினாங்க. ஒண்ணுதான் சொன்னாங்க, நீங்க எழுதின ஐக்கூ வந்து முதல்ல வாசிக்கும் போது முதல் ஒரு பார்வை கொடுக்கும்.
இரண்டாம் வாசிப்புக்கு இரண்டாவது ஒரு பார்வை கொடுக்கும். அதுவே சில நாள் கழித்து நீங்க வாசிக்கும் பொழுது மூன்றாவது அது வேறொரு பார்வை கொடுக்கும்னு. இப்ப நான் எழுதின என்னுடைய ஐக்குவே வந்து இங்க எல்லாரும் அவங்களோட பார்வை சொல்லும் பொழுது நம்ம இப்படி நினைச்சு எழுதலையே, நம்ம வேறொரு நினைச்சு எழுதணும். இப்ப வந்து இந்த ஆதரவற்ற இல்லத்தில் அப்பாவாகின்ற ஆண்களை பத்தி வந்து நான் வேறொரு விதமா யோசிச்சேன். ஆனா மதிசரோட பார்வை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஐக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரே விதமான புரிதல்ல கொடுத்துச்சுன்னு சொன்னோமா நம்மளோட படைப்பு வந்து அங்க வெற்றி பெறலன்னு தான் அர்த்தம். ஒரு ஐக்கு பலவிதமான புரிதல்களை கொடுக்கணும். அப்ப அந்த பலவிதமான புரிதல்கள் வந்து உண்மையிலே வந்து நம்மள ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு அழகா கொண்டுட்டு போகும். இந்த ஐக்குல வந்து அவரு ஐயா முருகேஷ் அவர் தமிழ்நாட்டுல இருக்காரு. அவர் வந்து இந்த ஐக்கு சார்ந்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நகர்வுல இருக்காரு. அவர் எழுதிய ஒரு புத்தகம் வாசிச்சேன். எனக்கு ஐக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தோட தலைப்பு. ஆனா அதுல வந்து பல ஐக்கு நூல்களுக்கு அவர் எழுதிய முன்னுரைகள் தான் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு விதமா நான் கூட படிச்சதோட இந்த கவிதை சாதாரணமா தானே இருக்கு. எப்படி இத பத்தி அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின் போது முதல்ல கவிதையை வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு படிக்கும் பொழுது எழுதினவருடைய பார்வை என்னவாக இருக்கும்ன்றது எழுதியவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவரு முருகேஷோட பார்வை வந்து ஒவ்வொரு ஐக்குலையும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து வேறுபட்டு இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் வந்து அவருடைய முயற்சி தான் நான் பார்த்தேன். அதாவது எப்படின்னா ஐக்கு சார்ந்து வந்து பல ஆய்வுகள் பண்ணியிருக்காரு, பல நூல்கள் எழுதியிருக்காரு, பலருடைய நூல்களுக்கு வந்து முன்னுரைகள் எழுதியிருக்காரு, பல பட்டறைகள் நடத்தியிருக்காரு. அப்ப வந்து ஒரு இலக்கிய வடிவம் வந்து அதுல நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா முதல்ல நமக்கான ஈடுபாட்டை அங்க முழுமையா கொண்டுட்டு வரும் பொழுது அந்த ஈடுபாடு தான் வந்து நம்மள அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து சிறப்பா கொண்டுட்டு போகுது. இங்க இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா ஐக்குவ சார்ந்து வந்து முதல்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஐக்குனா கஷ்டம் அப்படின்ற ஒரு பார்வையை முதல்ல தூக்கி போட்டுட்டாலே ஒரு கவிதைக்கான வடிவத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து நிச்சயமா உருவாக்கிக்க முடியும். நான் வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஹைக்கு கவிதை போட்டியில வந்து 2023 வந்து வெற்றி பெற்றேன். ஆனா முதல் நிலையில ஆறுதல் நிலைதான். ஆனா ஒரு 12,000 கவிதைகள்ல வந்து ஒரு 53 பேர்ல ஒரு ஆளா நானா வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னை எழுத வச்சது அன்னைக்கு நான் வெற்றி பெற்ற அந்த ஒரு சின்ன வெற்றி தான். அது சின்ன வெற்றியா இருந்தாலும் இன்னைக்கு ஐக்கு புத்தகம் வெளியிடுற அளவுக்கு என்னை கொண்டுட்டு வந்தது அந்த முதல் வெற்றி தான். அந்த முதல் வெற்றி வந்து இப்ப மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இந்த போட்டியில வந்து முதல் நிலையில இருந்து ஆறுதல் நிலை வரைக்கும் பரிசு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 6 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. 6 பேர் வெற்றின்றது வந்து நிச்சயமா வந்து எல்லாரும் வந்து இங்க நம்ம நாட்டுல வந்து ஐக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இல்லைன்னாலும் அவங்க தேடி அதை படிச்சதுனாலதான் வந்து இன்னைக்கு அங்க ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு பல வியாபாரி, ஒரு பூக்கடை வியாபாரி கூட ஐக்கு எழுதுவார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டுல வந்து ஐக்கு பிரபலம். ஆனா தமிழ் மொழியில வந்து நம்மால வந்து சிறப்பான ஒரு ஐக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கான ஈடுபாடை வந்து முதல்ல வளர்த்துக்கிட்டாலே போதும். நம்மால வந்து கண்டிப்பா ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு ஐக்கு படைப்பை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப இலக்கியம் சார்ந்த ஒரு நகர்வுல நான் பார்த்தது என்னன்னா மலேசியால வந்து இந்த இந்த இலக்கிய வடிவத்துல வந்து பின்தங்கி இருக்காங்க, அந்த இலக்கிய வடிவத்துல பின்தங்கி இருக்காங்க, அப்படி ஒரு பேச்சு வந்து இங்க அதிகமா பரவலா இருக்கு. ஏன் அப்படி ஒரு பேச்சுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும்? இப்ப மலேசியாவை பொறுத்த வரைக்கும் குறுங்கதை வடிவம் எப்படி இப்ப ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கு. அதே போல ஐக்குவை சார்ந்தும் மலேசியால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா முதல்ல ஐக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அத வந்து இங்க இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்க எல்லாரும் இதுக்கு மேல வந்து ஐக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தேடி படிங்க. ஏன்னா எந்த ஒரு இலக்கிய வடிவத்திலும் வந்து நம்ம மலேசியர்களும் பின்தங்கியவர்கள் கிடையாது. நம்மளாலே நிச்சயமா சாதிக்க முடியும். இதே இப்ப இந்த வருடம் வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐக்கு போட்டி இந்த மாதம் 15ஓட முடியுது. நிச்சயமா இந்த போட்டியில வந்து முதல் நிலை வெற்றியாளர் இந்த ஆண்டு மலேசியாவா கூட இருக்கலாம். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அதனால வந்து ஐக்கு சார்ந்து பயணத்தை செய்யுங்க. நமக்கு எப்படி சிறுகதை சிறப்பா வருமோ, குறுங்கதை சிறப்பா வருமோ, நாவல் சிறப்பா வருமோ, அதே போல ஐக்குவும் ஒரு நாள் நம்ம நாட்டுல ஒரு சிறப்பான இடத்துல இருக்கும். ஓகே, என்னுடைய புத்தகத்துக்கு வந்து இன்னைக்கு
மதி சார் வந்து பேசுனது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு புத்தகம் வெளியீடு செஞ்சதுக்கு அப்புறம், அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் இருந்தா மட்டும் தான், அந்த புத்தகம் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுன்றது நமக்குள்ள வந்து ஏற்படுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஐக்கூ கலந்துரையாடல் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முதல் ஐக்கூ கலந்துரையாடல் இதுதான். உண்மையிலே இன்னைக்கு அது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, பெருமையாவும் இருந்தது. ஏழுக்கும் நன்றி, மதி சாருக்கும் நன்றி. நன்றி நன்றி சகோதரி அவர்களே. யாராச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, திருக்குறள் வந்து ஹைக்கூவா பார்க்கலாமா திருக்குறளை? ஏன்னா 7 சொற்கள் தான் இருக்கு, குறுகிய சொல்லா இருக்கு. திருக்குறளை ஹைக்கூவா பார்க்கலாமா? நிச்சயமாக திருக்குறளை வந்து ஐக்கூவா பார்க்கவே முடியாது சார். ஏன்னா எல்லாரும் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு 3 வரின்றது வந்து சுலபமா எழுதிட்டு போயிடலாம் அப்படின்றது வந்து ஒரு பார்வை. அது வந்து உண்மையிலே ஒரு தவறான பார்வை தான். ஒரு 3 வரிய நம்ம எழுதுறதுக்கு, ஒரு ஐக்கூ எழுதுறதுக்கு குறைஞ்சபட்சம் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த வரிகளோட வார்த்தைகள் சில சமயத்துல வந்து சேர்த்து எனக்கு மொத்தமாவே வந்து ஒரு 7 வார்த்தை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 வார்த்தை எங்க நான் சரியா போட்டேன், அந்த ஐக்கு ஒரு ஆழமான ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு வந்து தேட வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம முதல்ல வந்து ஐக்கூனாலே வந்து நம்ம வந்து உணரக்கூடிய அந்த காட்சிகளை தான் வந்து நம்ம காட்சிப்படுத்துறோம். அந்த காட்சிப்படுத்தும் பொழுது திருக்குறள்ல வந்து அப்படியே நம்ம ஐக்குக்கு வந்து மாற்றும் பொழுது நிச்சயமாக வந்து அது ஒரு சரியான ஒரு பொருளை வந்து அங்க கொடுக்க முடியும். இப்ப திருக்குறளோட பொருளோட படிக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும். அது ஐக்கு மாற்றம் படிக்கும் பொழுது இப்போ சில ஐக்குகள் வந்து 3 வரியிலையும் 3 சொற்கள் தான் இருக்கும். அப்போ ஒரு 7 சொற்கள் கொண்ட ஒரு திருக்குறளை 3 சொற்களா மாற்றும் பொழுது எந்த ஒரு சொல் சிக்கனம் அங்க நிகழணும், அதுக்கான ஒரு ஆழமான ஒரு பயிற்சி நமக்கு தேவை. அதனாலதான் வந்து திருக்குறளை வந்து ஹைக்கூவா வந்து கண்டிப்பா பார்க்கறதுன்றது என்னுடைய பார்வை. வந்து இந்த வருடம் ஒரு புதிய முயற்சி ஐக்குள்ள நான் வந்து இறங்கணும்னு சொல்லிட்டு நேற்றுதான் வந்து கண்டி கோயில்ராஜா கிட்ட பேசினேன். அப்ப அவர் என்கிட்ட கேட்ட விஷயம், இது சாத்தியப்படுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், பாரதியாரோட கவிதைகளை கொண்டு ஐக்கூ எழுதணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன, இது சாத்தியப்பட்ட வாய்ப்பு இருக்குமா? நான் சொன்னேன், எல்லாத்துக்குமே முயற்சி ஒண்ணுதானே காரணம், முயற்சித்து நான் பாக்குறேன்னு சொன்னேன். அப்ப சொன்னார், ஓகே நீங்க எழுதுங்க, ஒரு 10 ஐக்கூ வந்து எழுதி எனக்கு அனுப்புங்க, அது வந்து சாத்தியப்படுமான்றத வந்து நான் பார்த்துட்டு பிறகு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா பாரதியோட வரிகள் எப்படி இருக்கும், அது ஐக்கூக்கு மாற்றும் பொழுது அது வந்து அப்படியே வந்து நான் கொண்டுட்டு வந்து ஐக்கூல எழுதவும் முடியாது. அது எப்படி நான் மாத்தணும்ன்றத வந்து அதையும் நான் நிறைய யோசிக்கணும். அதனால வந்து ஐக்கூவை வந்து நம்மளுடைய வாழ்வியல் கூறுகளாக வந்து அதை தனியாவே பார்ப்போம். திருக்குறளையும் வந்து அதை நம்ம தனியாவே பார்ப்போம். அதை வந்து ஐக்கூவோட இணைக்க வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது நன்றி நன்றி. வேற எவராவது கேள்விகள் இருந்தா கவிஞர்கிட்ட கேட்கலாம், முன்வைக்கலாம். கார்த்திகா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. எழுதும் பொழுது இப்ப முதல் வரி கேள்வியாகவோ அடுத்த 2 வரி வந்து பதிலாகவோ அந்த மாதிரி எல்லாம் எழுத முடியுமா? ஹேங் ஆகுற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க கார்த்திகா நீங்க. இல்ல, ஓகே. இப்ப வந்து நம்ம ஒரு மரத்தை பாக்குறோம், அதுல வந்து காய்ந்த இலைகள். இன்னைக்கு ஒரு ஐக்கூ வந்து யோசிச்சா அது சரியா வந்திருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல. காய்ந்த மரத்தில் வந்து காய்ந்த மரத்தை வந்து அதுல வந்து ஈடு கட்டுறதுக்கு அந்த இலைகளுக்கு பதிலா வந்து புள்ளினங்கள் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை யோசிச்சேன். அந்த கவிதையை நான் யோசிக்கும் பொழுது அங்க நான் ஒரு கேள்வியை போட்டா அது சரியா வருமா? அதாவது இந்த மரத்துல இந்த கிளைகள்ல வந்து பூ இல்ல, பூ இல்லாதனால வந்து அங்க வந்து புள்ளினங்கள் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு வந்து அங்க ஒரு கேள்வியாவ நம்ம கொடுக்க முடியாது, ஒரு ஆச்சரியத்தையும் நம்ம உண்டாக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு பாக்குறோம், ஓகே இப்ப காய்ந்த மரக்கிளையில்
பூக்களுக்கு பதிலாக புல்லினங்கள் அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வரும் பொழுது ஓகே, இப்ப அந்த நம்ம வந்து கற்பனைக்குள்ள வந்துடும். ஓகே, அது காய்ந்த மரக்கிளைகள், அங்க வந்து புல்லினம் வந்து அழகழகா உட்காரும் போது எட்டேந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், எல்லாத்துலயும் வந்து ஒரு அழகான பூ வந்து அங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கிட்ட வந்து பார்த்தா அது காய்ந்த மரங்கள், அங்க இருக்கக்கூடியது எல்லாமே புல்லினங்கள். இப்ப இந்த ஐக்கூக்கு வந்து ஒரு கேள்வியை நான் புகுத்தி எழுதுறதை விட நான் பார்த்த அந்த காட்சியை வந்து அப்படியே நான் கொண்டு எழுதினாதான் வந்து அது ஒரு சிறப்பான ஐக்குவா மாத்த முடியுமே தவிர, கேள்விகளை வந்து பெரும்பாலும் வந்து ஐக்குள் வந்து கேள்விகளை புகுத்துறதோ இல்ல ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குதோ வந்து ஒரு ஐக்குவா இருக்க முடியாது. அதனால இந்த கேள்விகளாக வராம நாம என்ன சொல்லுங்க, பதில்களாக இருந்தால் அது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி நன்றி. அடுத்தது நம்ம வந்து 8:15க்கு ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். இப்போ 8:14 இன்னும் 1 நிமிடம் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இங்க டைம் ஒன்றும் காட்ட மாட்டுது. ஹோஸ்ட் கண்ட்ரோல்னா தான் ஹோஸ்டா? எழுத்துன்னா நமக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு சிறுகதைக்கு வந்து நம்ம எப்படி எழுதி எழுதி பழகுறோம். ஒரு சிறுகதை எழுதுனதோட அத வந்து பலமுறை எடிட் பண்றோம். யாருடைய வாசிப்புக்காவது குடுக்குறோம். அவங்க வாசிச்சு அவங்க கருத்து சொன்னாங்கன்னா, நம்ம அங்க ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரோம். அதே போல தான் ஐக்கூ. ஒரு ஐக்கூ எழுதணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். எழுதிடுறோம். ஓகே, நம்ம எழுதின ஐக்கூ சரியா தவறான்றது வந்து நமக்கே வந்து சரி தெரியாத ஒரு சூழல்ல நான் பெரும்பாலும் என்ன செஞ்சிருவேன், ஒரு ஐக்கூ எழுதிட்டுனா ஒரு 2, 3 நாட்கள் விட்டுட்டு திரும்ப அந்த ஐக்கூ ஒரு 3வது நாளோ 4வது நாளோ எடுத்து படிக்கும்போது, இல்ல இந்த வார்த்தை இங்க வந்தது சரியில்ல, இதை இங்க கொண்டு போகணும், இப்படி மாத்தி வரணும். ஏன்னா பெரும்பாலும் ஐக்கூல வந்து 3வது வரி வந்து நமக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து புகுத்திட்டு போகும். அப்ப அந்த 3வது வரி வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்றது வந்து அதையும் வந்து அங்கதான் யோசிப்போம். அதனால வந்து ஐக்கூன்றது வந்து எழுததான் நமக்கு அது வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு வசப்பட்டு போகும். அது மாதிரி ஒரு எழுத ஆரம்பிச்சுட்டோம், கண்டிப்பா வந்து ஒரு சிறப்பான ஒரு ஐக்கூவை படைப்பதற்கான முயற்சி வந்து நமக்குள்ள நாமளே உருவாக்கிடுவோம். ஓகே, நன்றி நன்றி. நினைக்கிறேன் 8:15க்கு சந்திச்சோம். அப்போ 9:15 ஒரு உரை. அதாவது வேறு ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து இந்த சந்திப்பு கலந்துரையாடல ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்ட்டு நினைக்கிறேன். வணக்கம். ஒரே ஒரு கேள்விங்க சார். தயவு செய்து கேளுங்க. தலைப்பு இட்டுதான் அந்த கவிதையை எழுதணுமா அல்லது தலைப்பு வைக்க கூடாதா? ஐக்கூக்கு தலைப்பே கிடையாது. ஐக்கூக்கு 3 வரிகள் மட்டுமே தவிர தலைப்பு கிடையாது. அதுதான் வந்து முக்கியமா நம்ம உணரணும். ஆனா இங்க அந்த ஒரு விஷயம் வந்து பலருக்கும் தெரியுது. ஒரு ஐக்கூக்கு வந்து தலைப்பு முக்கியம் அல்ல அப்படின்றது வந்து பலருக்கும் தெரியும். நன்றி நன்றிங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இல்லை என்றால் சுமார் 1 மணி நேரம் நம்மளோடு இணைந்த ஹைக்கூ கவிஞர் காந்தி முருகன் அவர்களுக்கு இவ்வேளையில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், நீங்க வந்து ஒரு விஷயத்துல வெற்றி பெற்று இருக்கீங்க. அந்த வெற்றியை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. ஆக அந்த பகிர்தல் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு படிப்பினை. நாங்க வந்து அடுத்த படிக்கு கொண்டு போறதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு உதவியா இருக்கும். ஆக உங்க கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் வாழ்த்துக்கும் உங்களோட அனுபவ பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ஆக அடுத்த முறை அடுத்த சந்திப்பில் வந்து மேலும் சில உங்களை போன்ற நல்ல நல்ல கவிஞர்களின் கவிதைகளை கலந்துரையாடல் செய்வோம் என்று சொல்லி விடைபெறுவது மதியழகன் கோவிந்தசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப நன்றிமா. வாழ்த்துக்கள் மென்மேலும் உயரணும். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா.